ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு பொடி ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு குக் பண்ணுறப்போ இந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறத விட நல்ல டைஜஷன் இருக்கும். ஸோ அந்த பருப்பு பொடி மட்டும் எப்பயுமே வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் 6 மந்த்ஸ்க்கு அப்புறத்துலேருந்தே என்னோடய பேபிக்கு நான் கொடுத்த எல்லா வெஜிடபிள்ஸுமே போட்டு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணோம். ஸோ அதுவும் இந்த பாரம்பரிய புக்கிலேருந்து தான் ரெடி பண்ணணும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இருந்து பல் முளைக்கிற வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு தேவையான பருப்பு பொடி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதில் எந்த டிஷ்னாலும் நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது தேவையான பொருள் என்னென்னா, ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஏதாவது மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க. இல்லை 5 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, சீரகம் 2 ஸ்பூன்ஸ், மிளகு 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், அடுத்து பெருங்காயம், கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கோங்க. ஸோ அது குழந்தைங்களுக்கு நல்லது. நல்லா காயமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது 1 ஸ்பூன். ஸோ இது எல்லாமே நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் வீட்டில் அதை போட்டு இதில் 1 ஸ்பூன் போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எங்களோட அம்லு குட்டிக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.